ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு கீழே வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கார் பார்க்கிங் ரெடி பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். செடி கலக்கா செடி இப்ப வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வரப்போகுது இல்லையா, அப்ப காய் காய்க்குதான் நேரம் இருக்க மாதிரி பாத்துனாடு. சங்கீதா செங்கல்ல உடைக்கிறாரு. ஆமா, ஒரு வருஷத்துக்கு வரத்துக்கு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எங்கெங்கெல்லாம் அந்த நரம்பு போதோ அங்கெல்லாம் வந்து முள்ளு வளரும். என்னாச்சு ஜெஷிதாக்கு? என்னாச்சு? சளி பிடிச்சிருக்கு. ஜெஷிதாக்கு சளி பிடிச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அவரே சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. நானும் சரியாயிட்டு பார்த்தேன். நீ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாமிட்டு, பூரா சளியா தான் வந்தது. ஏன்ச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நீ ஃபுல்லா வாமிட்டு. அதனால தான் பாத்தீங்கன்னா ஜெஷிதாக்கு தூதுவளை ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு தூதுவளை பறிச்சுட்டு வந்திருக்கோம். தூதுவளை ரசம், தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டாலே ஜெஷிதாக்கு எப்பவுமே சரியாயிடும். இப்ப ரொம்ப நாள் ஆச்சு இது செஞ்சு. தூதுவளை ரசம் பண்றதுக்கு தூதுவளை இலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இலை ஃபுல்லாவே முள்ளு இருக்கும், அதே மாதிரி இந்த தண்டு ஃபுல்லாவே முள்ளு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு அங்க கொடி இருந்ததா போய் கட் பண்ணி எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கொம்பு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா இருக்கு. முள்ளு ஷார்ப்பா இருக்கும் போல இருக்கு. ஷார்ப்பா தான் கொத்தி மாதிரி இருக்கும், அப்படியே மாட்டிக்கும் கையில. கத்திரிக்கோல் எடுத்து போய் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். இலை அதிகமே இல்லவே இல்ல, வெறும் கிளை மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து குட்டி குட்டியா இலை தான் இருக்கே. சரி, இலை இல்ல, கொஞ்சம் இலை தான் இருந்ததுனால இது மட்டும் பறிச்சு வந்திருக்கான். ஒரு வேலைக்கு மட்டும் ரசம் வச்சா கூட போதும்ல. அதனாலதான் எப்படி கிளீன் பண்ணா ஒரு இலைய கட் பண்ணிட்டுறேன். அந்த இலைக்கு முன்னாடி முள்ளு இருக்கும், பின்னாடியுமே முள்ளு இருக்கும். அந்த முள்ளெல்லாம் அப்படியே கத்திரிக்கோலை கட் பண்ணா அப்படியே ஈஸியா வந்துடும். அழகா கிளீன் பண்ணி காட்டுறேன் பாரு, தெளிவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலையில வந்து இங்க முள்ளு இருக்கா, இங்க ஒரு முள்ளு இருக்கு பாரு. எங்கெங்கெல்லாம் அந்த நரம்பு போதோ அங்கெல்லாம் வந்து முள்ளு வளரும். பின்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா முள்ளு ஷார்ப்பா. சரி, இந்த முள்ளு எல்லாமே கட் பண்ணணும். ஒரு சில பேர் கையால இப்படி இந்த நரம்பு மட்டும் விட்டுட்டு கையாலே இலையை கிளீன் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிளீன் பண்ண ரொம்ப லேட் ஆகும். ஈஸி மெத்தட் வந்து இப்படி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிக்க வேண்டியதான். ஆமா, ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இலை அழகா வந்துருச்சு முள்ளாத. தூதுவளை இலை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம். தூதுவளை இலை அரைச்சி பாட்டுலாம் பயங்கரமா இது. ரொம்ப நேரம் பேசினா தொண்டை கட்டிக்குமா, அதனாலயா? அது எதுக்கு அந்த பாட்டு லிரிக்ஸ்னே தெரியல. சரி, நம்ம இப்ப தூதுவளை ரசம் வைப்போம் ஜெஷிதாக்காக. தூதுவளை ரசம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நார்மலா ரசம் வைக்கிற மாதிரி தான் வைக்க போறேன். அதுல தூதுவளையை வந்து சேர்த்துக்க போறேன், அவ்வளவுதான். சிம்பிளா இருக்குங்க பாருங்க. இலை வந்து முள்ளு இல்லாத அழகா கிளீன் பண்ணிட்டேன். முழுசு முழுசா சூப்பரா வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க. இந்த தண்ணியில வந்து நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு அப்படியே ஒரு மிக்ஸி ஜார்ல எடுத்து சேர்த்துக்கலாம். தூதுவளை இலையும் மிக்ஸி ஜார்ல சேர்க்கணுமா? ஆமா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதோட தண்டு அதையுமே அலசிட்டு கொத்தமல்லி இலை தண்டுமே சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் தான் முக்கியமான இது. ஆமா, உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் ரசம் வச்சு, அதனாலதான் ரசம் வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ உடம்பு சரியில்லைன்னா ரசம்லாம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி டைஜஷன்லாம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாதான் தோணும், அப்பதான் தெரியுமா. அதனாலதான் இப்ப ஜெஷிதாக்கு ரசம், நமக்கு எல்லாருக்குமே ரசம் தான். ஏன்னா இதுல மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே சேர்க்கிறோம்ல. பூண்டு பல் அப்படியே தோலோட வந்து பாத்தீங்கன்னா பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். ஓகே, மிளகு, இதுல வந்து மிளகு, அதுக்கப்புறம் சீரகம். மிளகு கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம், சீரகம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி பழம், இந்த தூதுவளை ரசத்துல வந்து தக்காளி பழம் வந்து ஒண்ணு சேர்த்துக்கிறேன். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சளி பிடிக்கும் போது தக்காளி பழம் சேர்த்துக்கூடாது சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, மருந்து குழம்புக்கு புளி சேர்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ வந்து நம்ம கொஞ்சமா புளி கொஞ்சமா தக்காளி பழம் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிடலாம். ஓகே. வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 4 வெந்தயம் வாசனைக்காக. 4 வெந்தயம். இது கூட மல்லி சும்மா ஒரு 4 வாசனைக்காக மல்லி வந்து சேர்த்துக்கலாம். இதுல தோரம் பருப்பு கூட சேர்ப்பாங்க. தோரம் பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கலாம், வறுத்து அரைச்சு சேர்த்துக்கலாம். நான் வந்து ரசப்பொடி முன்னாடி அரைச்சு வச்சிருந்தேன். அந்த மல்லி, தோரம் பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகு எல்லாத்தையும் போட்டு லைட்டா வறுத்து அதுக்கப்புறம் அதை அரைச்சு பவுடர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்பெல்லாம் இந்த மாதிரி வைக்கிறது இல்லை, ஏன்னா ரசமே எப்பயாவது ஒரு டைம் தான் வைக்கிறேன். ஸோ இப்போ இன்ஸ்டன்டா வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
மிக்சில சேர்த்தோம் இல்லையா அந்த மசாலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரைச்சாச்சு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரசத்தை தாளிச்சிடலாம். நான் நார்மலா ரசம் வச்சேன்னா எல்லாத்தையும் பாத்திரத்திலே வந்து கரைச்சிடுவேன். கரைச்சிட்டு அப்படியே ஊத்தி தாளிச்சு மட்டும் ஊத்தி கொதிக்க வைப்பேன். இதுல தூதுவளை போட்டிருக்கலாம், அதனால லைட்டா வதக்கிட்டு பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டேன். சோ அதனால தனியா வதக்கணும். நல்லா இருக்கும். அதனால இந்த மசாலா எல்லாம் போட்டு வதக்க போறேன். எண்ணெய் ஊத்திக்கலாம், கொஞ்சம் லைட்டா எண்ணெய். ஓகே, எண்ணெய் போட்டு கடுகு போட்டிருக்கேன். அதுல 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிடலாம். அதுல கருவேப்பிலை இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம், சேர்த்துக்கலாம். வதக்கும் போது அப்படியே செம்ம வாசனை வரும். சூப்பரா இருக்கும் இந்த ரசம். மசாலா நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிறேன். போதும், கொஞ்சமா தானே ரசம் வைக்கிறோம். தண்ணி நிறைய தான் வச்சிருக்கேன், புளி கம்மியா தான் போய் வச்சிருக்கேன். தண்ணி நிறைய இருக்கு. நல்ல வாசனையா இருக்கு செய்யல ரசம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்தாச்சு. இப்ப இதுல மஞ்சள் பொடி கொஞ்சமா மஞ்சள் பொடி வதக்கும் போதே போட்டுருக்கலாம், ஞாபகம் இல்லை. அப்புறம் பெருங்காயத்துக்கு கொத்தமல்லி அள்ளி நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே டைரக்டாவா? அப்படியே ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டா ரசம் ரெடி ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தூதுவளை ரசம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டியாச்சு. இது அப்படியே ஒரு கொதி வரட்டும். அப்படியே நுர வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டியான ஹெல்தியான ரசம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடும். தூதுவளை ரசம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இங்க ஆஃப் பண்ணி வச்சாச்சு. சோ அதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன பண்றேன்னா வத்தல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்க போறேன். அம்மா வந்து வத்தல் வந்து சோத்து வத்தல் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொரிக்க போறேன். நிறைய டைம் பொரிச்சு சாப்பிட்டுருக்கோம் நாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். எனக்கு சோத்து வத்தல்னா ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் நல்லா வருது. ஆமா, ரசத்துக்கு சைட் டிஷ். ஆமா, வேற எதுவும் பண்ணல. பாப்பாக்கு லைட்டா உடம்பு சரியில்லைனாலே வந்து எந்த வேலையும் போக மாட்டேங்குது. வீட்டுல எந்த வேலையுமே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோஃபாலே படுத்துட்டு கிடக்குறா, பாவமா இருக்கு பாக்கவே. காலைல பால் கொடுத்தா பாலுமே குடிக்கல. சரி அவுள் போட்டு கொடுத்தா அவுள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அது போட்டு கொடுத்தா அதுவுமே வந்து அவ சாப்பிடல. ஒரு மாதிரி டல்லா இருக்கல, வருத்தமா இருக்கு. சும்மா ஸ்நாக்ஸ் இல்லாத டைம் இந்த வத்தலை வந்து சாப்பிட்டு இருப்போம். யாரெல்லாம் அந்த சோத்து வத்தல் பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிக்கு இன்னைக்கு ஒரு வேலையா வந்தோமா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு அந்த பூச்சி எல்லாம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பூச்சி வந்து கொய்யா பூ எல்லாம் சாப்பிட்டுருச்சு. காய் பூரா கொட்டிக்கிட்டு பிஞ்சு விட்டதுக்குள்ள அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்து, அந்த ஸ்ப்ரே டப்பா, அப்புறம் வந்து ரெயின் செல் எல்லாம் வாங்கணும். ரெயின் செல் வாங்கிட்டு அப்புறம் வந்து க்ரோ பேக் வாங்கிக்கலாம். புது செடி வாங்கிருக்கோம்ல, அது நடத்துக்கு க்ரோ பேக் எல்லாம் வாங்கிட்டு விதை ஏதாவது வித்தியாசமா இருந்தா விதையுமே வாங்கிட்டு போலாம். ஓகே. ஆல்ரெடி இந்த செடிலாம் வந்து பாத்தீங்கன்னா கீரை செடி எல்லாமே புடிங்கி போட்டேன். தொட்டி வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. அதுல ஏதாவது போட முடியுமான்னு போய் பார்க்கலாம். ஓகே, சரிவா? தூங்கி எழுந்துட்டாரு. ஸ்ப்ரே அடிக்கிறது, மருந்து ஸ்ப்ரே பண்றதா? ஒயிட் கலர் ஓகேவா? பச்சை கலரே இதுல என்ன பிடிக்கிறதுக்கு? வாட்டர் இல்லாம இல்லை, அவ்வளவுதான். வாங்கியாச்சா? அதை நீ எடுத்துக்கோ. ஓகே ஓகே. நான் ஜஸ்ட் முன்னாடி வச்சுக்க, நான் ரெயின் செல் எடுத்துக்கிறேன். ரெயின் செல் நான் முன்னாடி வச்சுக்கிறேன், நீ பாப்பா வச்சு. சங்கீதாவா? வேணா அதுல வச்சா நிறைய வரும். சின்ன சின்னதா ஒன்னொன்னுக்கு வைக்கலாமான்னு பாருங்க. எல்லாமே வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு மண்ணு மூட்டைலாம் கீழே இருக்குது, எல்லாத்தையும் மெத்த மேல எடுத்துட்டு போனோம். மேல ஏத்திட்டு நம்ம ஆமா செடி நாட்டலாம் பொழுதுக்கு. ஓகேவா? ஓகே, போலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மண் அடிக்க சொன்னா பேபி வந்து கல்லு மலை கூட்டி வச்சுக்கிறாரு. என்ன பேபி லெவல் பண்ணோம் சரிங்களா? பள்ளமா இருக்குல்ல, நம்ம வண்டி பார்க் பண்றதுக்கு கார்லாம் வாங்கினா பார்க் பண்ணோம்ல, அதனாலதான்.
அதனால இடம் ரெடி பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இடம் வந்து பாத்தீங்கன்னா லெவல் பண்ணி ரெடி பண்றோம். இங்க பாருங்க இது மாதிரி வந்து கல்லு மண்ணு அடிச்சு வச்சிருக்காரு. இதுதான் வந்து சரியா இருக்கும், மண்ணு கரையாம இருக்கும்ல. மண்ணு கரையாம இருக்கும். மண்ணா போட்டா மண்ணு அடிச்சுன்னு போயிடும். ஆமா கல்லு போட்டு மேல மண்ணு போட்டுக்கணும். ஓகே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உரம் வாங்கி வந்து வச்சிருக்கோம் மண்ணோட. சோ இது வந்து இப்போ மெத்தைக்கு எடுத்துட்டு போகணும். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு எல்லாத்தையும் இன்னைக்கே நட்டுறணும் எல்லா செடியும். ஆமா அந்த செடியெல்லாம் ரொம்ப நாள் ஆகுது. என்னம்மா அவருக்கு பாரு வாழைப்பழம் பசி எடுத்துச்சு போல இருக்கு. ஆமா எனக்குமே பசி எடுத்து பால் கொஞ்சமா சாப்பிட்டு அதுக்கப்புறமா வேலை பார்க்கணும். வரும்போது கொய்யா பழமும் வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரே ஒரு வாழைப்பழத்தை கையில பிச்சுக்கிட்டாரு, மீதி கீழே வச்சிருக்காரு. வை 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 வச்சிரு அங்கேயே வச்சிரு. சங்கீதா நான் வேலை பார்க்க போறேன்னா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பசி எடுக்குது பேபி, பசி எடுக்குது. ஆமா ரசம் காலையில ரசம் வச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளை ரசம். அதே வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கும் வச்சுட்டேன். எனக்கு ரசம்னாலே சாப்பிட பிடிக்காது. அந்த சாப்பிட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா பசி உடனே எடுத்து மயக்கம் வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்ன பண்றேன், கொஞ்சமா பால் அதுல அவுள் போட்டு வந்து பாத்தீங்கன்னா நானும் ஜெஷிதா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவுள் போட்டு ரெடி பண்ணிருக்கேன். என்னமா அது ஜெஷிதா நீ சொல்லுமா? அவுள் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா அவுவா அவுள் அடி அவுள் அவுள் போகா போகா போதா போகா போதாலாம் சொல்ல தல ஜெஷிதா. அவுள் அவள் 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 அவ. உனக்கு காபி, நீ ஒரு டம்ளர் காபி. எனக்கு காபி, உங்களுக்கு 2 பேருக்கும் அவளா? ஆமா சரி ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா வேலை செய்யறாரு. கல்லு உடைக்கிறேன் பேபி. என்னத்து கல் உடைக்கிற? முஷு முஷா இருக்குல்ல, உடைச்சு போட்டேன்னா கொஞ்சம் இடம் லெவல் ஆகுமா? லெவலா இருக்கும், செட் ஆயிடும். அது அப்படியே கல்லுனா நீ வண்டி ஏற்றி இறக்க வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு கீழே வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கார் பார்க்கிங் ரெடி பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஏன்னா நம்ம அங்க ஃப்ளேவர் பிளாக் கூட போடலாம். ஆமா ஆனா ரொம்ப பள்ளமா இருக்கு. எது பண்ணாலுமே லெவல் பண்ணிட்டு தான் போடணும். ஆமா பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம சிமெண்ட் போட்டாலும் சரி, ஃப்ளேவர் பிளாக் போட்டாலும் சரி, எது வேணாலும் பண்ணலாம். அதே மொத்தமா இது நீட்டுக்கா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடலாம். இப்போ வந்து மண்ணு கொட்டி லெவல் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல்லு தான் உடச்சு போட்டோன்னா நல்லா இருக்கும். மொட்டை மாடியெல்லாம் ஒட்டுவாங்கல்ல. ஆமா அப்ப வந்து மெத்தை வந்து இது மாதிரி செங்கல் ஜல்லி தான். செங்கலை வந்து நல்லா உடைச்சு அது தும்மல் மெத்தை மேல கொட்டி அமுக்கி அதுக்கப்புறம் தான் வந்து பூசினாங்களே. அது ஏன் தெரியுமா? கூலிங்கா இருக்கும் செங்கல். அப்பெல்லாம் வந்து அதுதான் மெத்தடே. அது வாட்டர் ப்ரூஃபிங் சொல்லுவாங்க. வாட்டர் ப்ரூஃபிங் செங்கல்ல வச்சு அப்புறம் கடுக்கா சுண்ணாம்பு அந்த மாதிரி நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி முட்டைலாம் ஊத்துவாங்க. ஆமா அதெல்லாம் பண்ணி தான் தர மேல சீலிங் மேல தர போடுவாங்களே. ஏன்னா அப்பதான் ஹீட் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு. அது அந்த காலத்து மெத்தடு. இப்பயும் பயன்படுத்துறாங்க நிறைய பேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம். செடி நட்டுலாமா? சரி ஓகே. நல்லா உடச்சு போடு எல்லாத்தையும். அங்க இருக்கிறது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உடச்சு போடு. சங்கீதா செங்கல்ல உடைக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கல்லும் நல்லா உடைச்சு போடுறாரு. செப்பல் போட்டுடுவா? சரி அப்பா போடுறாரு. சரி ஒரு செங்கல் பார்த்தா மாவே போகுது. ஒரு செங்கல் அப்படியே இரும்பு மாதிரி இது. எத்தனை அடிச்சாலும் உடையவே மாட்டேங்குது. அதான் நல்லா வெந்த கல்லாம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இன்னைக்கு ஓரளவுக்கு லெவல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேத்து முட்டு மாதிரி இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லெவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க அது வெயிட் காரு ஏதாவது வேணுங்கன்னு வந்ததுன்னா தான் பிரச்சனை. அப்ப சேர்த்து மொத்தமா தெளிச்சு பெருக்குனாலே ஓரளவுக்கு கிளீனா ரெடி ஆயிடும். ஆமா நல்லா தெரியாம மண்ணு கொட்டி நல்ல மண்ணு மாதிரி ஆகும். லெவல் பண்ணணும். அடுத்த செடி நடணும். சங்கீதா வாயின் வந்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன சங்கீதா பண்றா? மூட்டையில இருந்து கொஞ்சம் குறைக்கிறேன். ஒரு மூட்டை அப்படியே முழுசா தூக்கின்னு போவேன். நம்ம நீ மூட்டையை தூக்கிக்கோ, நான் பாண்டு தூக்கிக்கிறேன். சரி ஓகே. பாண்டே ஊறப்பட்ட வெயிட் இருக்கும். ஆமா பேபி. ஃப்ரெண்ட்ஸ் மண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூட்டையா தூக்கின்னு போக முடியாது மேல.
சோ அதனால பாண்டில கொஞ்சம் மேல எடுத்து வச்சுட்டு அப்புறம் மூட்டையா வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடலாம். நேற்று பேபி ஃபுல்லா வந்து எல்லா வேலையும் அவரே செஞ்சுட்டே இருப்பா. மேல மூட்டை இருக்குது தானே? ஆமா மேல கொஞ்சம் மூட்டை இருக்கு, எடுத்துன்னு போயிருக்கேன். அப்பவா அதை வச்சு மட்டும் நட்டுலாம்ல. நல்லாமே பாண்டு தேவைப்படுவாங்க, ஏன்னா எல்லா செடிக்கு எடுத்து போய் கொட்டுறதுக்காக. சங்கீதா புதுசா வாங்கிட்டு வந்த செடி எல்லாத்தையும் நட்டுலாமா? நட்டுலாம். இந்த சப்போட்டா செடியே வந்து பாத்தீங்கன்னா வச்சிடலாம். ஓகே. ஆமா ஆல்ரெடி அந்த சப்போட்டா மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உடைஞ்சிருச்சு. ஆமா, காஞ்ச மரம்லாம் வீட்டுல வைக்க கூடாது, நல்லா வளர்ற செடி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு மாமா வரும்போது. அதனால அப்படியே வந்து காஞ்ச செடி உடச்சு போட்டாச்சு. புது செடி வந்து வாங்கி வந்துட்டேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகா திராட்சை செடி 2 வாங்கிட்டு வந்தேன். அப்ப எனக்கு குண்டுமல்லி பூனா ரொம்ப பிடிக்கும், நல்லா வாசனையும் சூப்பரா இருக்குமா. அதனால குண்டுமல்லி செடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 குண்டுமல்லி செடி வாங்கியிருக்கேன், 2 வெரைட்டில. அதுக்கப்புறம் இது பேபி வாங்கினாரு ஃப்ரெண்ட்ஸ், கலாக்கா வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இது வந்து காய்க்குதான்னு பாக்கலாம், நல்லா காய்க்குன்னு சொன்னாரு. இது வந்து கேக் டெக்கரேஷன்ல அந்த செடி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, முஷா இருக்கும்ல, அதுதான். சோ கலாக்கா செடி. அப்புறம் சீதாப்பழமும் நல்லா டேஸ்டா இருக்கும். சீதாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சீதா மரம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். முக்கியமா பேபிக்கு வந்து சப்போட்டா மரம்னா ரொம்ப பிடிக்கும். சப்போட்டா மரம் தான் உடைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கோம். சேம் அதே சைஸ்ல நல்லா சூப்பரா இருக்கு. இந்த டைம் நட்டுன்னா வச்சுங்க, செடி வைக்கும் போதே அதுக்கு சப்போர்ட்டா ஒரு நல்ல குச்சி நட்டு கட்டி ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி வச்சிடணும். ஆமா, இது நாங்க வைக்கல, இங்க வச்சு இங்க பாருங்க கட்டி வச்சிருக்கோம். கீழே விழுந்துரும் சொல்லிட்டு சேர் கூட வந்து கட்டி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நட்டுலாம், ஏன்னா வாயின் வந்து இது ஒரு 4 நாள் கிட்டே இருக்கும். நடலாம் சொல்லி வாயின் வந்து அதுக்குள்ள வேலை சொல்லிட்டு வெளியே போறதுனால நடவே முடியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு இதெல்லாம் நட்டுணும். கீழேயுமே நிறைய செடியெல்லாம் புடிங்கிட்டோம் பேபி. எல்லாத்தையும் புடிங்காச்சா? ஆமா, இப்ப நிறைய தொட்டி எம்டியா தான் இருக்கு. முள்ளங்கி தொட்டி, 2 கீரை தொட்டி, 3 தொட்டி கீழே வந்து எம்டியா தான் இருக்கு. பாலக்கீரை மட்டும் தான் இருக்குது பளிச்சுன்னு. ஆமா, பாலக்கீரையும் பாவக்காவும் இருக்குது. இந்த சைடு வந்து இதெல்லாம் இருக்கு, கொடி இருக்குது. சரிவா? செடி நட்டுக்கலாம். பள்ளம் போதுமான்னு பாத்துட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து வேர் தான் நல்லது. செடி அழகா கவர் பிரிச்சுட்டு உள்ள வச்சாச்சு. சுத்தி நல்லா மண்ணு போட்டணும். அந்த வேர் வந்து உடச்சு விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே செடி நட்டீங்கன்னா அந்த வேரோட அப்படியே மண்ணோட அப்படியே வைக்கணும். அந்த மண்ணை உடச்சு விட்டுட்டீங்கன்னா சரி வராது இல்ல பேபி? ஆமா, மல்லிப்பூ செடி நட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டா செடி நட்டிருக்காரு. நான் என்னோட மல்லிகைப்பூ செடி நட போறேன். 2 செடி நட போறப்போம் ஒரே தொட்டில. 2 செடியா? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. மண்ணு நிறைய கொட்டிக்கணும், இன்னும் பத்தாது. ஆமா, இது கீரை போட்டதுனால கொஞ்சமா மண்ணு கொட்டினேன். இன்னும் கொஞ்சம் மண்ணு வந்து அழகா கொட்டிடலாம். நிறைய வேர் சூப்பரா இருக்கு, இது நல்லா வளரும் இல்ல. இது அப்படியே வைப்போம், மண்ணோட வச்சு. அதுக்கப்புறம் ரோஸ் செடி வாங்கி வந்து நடணும். அந்த நர்சரியில ரோஸ் இருந்தது, அந்த பன்னீர் ரோஸ் செடி தான் இருந்துச்சு. மெல்லிசா இருந்தது. நல்லா அந்த ரோட்டு ஓரமா விற்பாங்க பாத்தியா ரோஸ் செடி, அது வாங்கி வந்து நடணும். வாங்கி வந்து அழகா ரோஸ் செடி ஒரு தொட்டி 2-3 தொட்டில ரோஸ் நட்டு வைக்கணும். நான் சங்கீதா பண்ற கரெக்டா அடிக்கணும் நீ வந்து மொத்தமா. அவ்வளவுதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் செல் வந்து இந்த க்ரோ பேக் எல்லாம் முன்னாடி வைக்கல, மத்த க்ரோ பேக் எல்லாம் வச்சிருக்கோம்ல. எந்தெந்த க்ரோ பேக் ட்ரெயின் செல் இல்லையோ அதுக்கு வச்சிடலாம். ஆமா, இதுக்கு வந்து இந்த பிவிசி பைப் எல்லாம் ரெடி பண்ணி அழகா ஸ்டாண்ட் மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணல, அப்படியே இது மேல வந்து க்ரோ பேக் தூக்கி வைக்க போறோம். இது நிறைய காத்து ஓட்டுறதுக்கு நிறைய கேப் இருக்கு. ஆமா, இது வழியா வந்து தண்ணி எல்லாம் காஞ்சிரும். அதனால அப்படியே வைக்க போறோம். இது மேல செங்கல் வச்சு வைக்கலாம்னு பிளான் பண்ணோம். அது மாதிரி வச்சா உடஞ்சிருமா இது. சோ வெயிட் தாங்க. கோபேக் வந்து செம்ம வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். அது அசைக்க கூட முடியல அந்த மண்ணை. ஏன்னா தண்ணி எல்லாம் ஊத்தி ஈரமா இருக்கா, செம்ம வெயிட்டா இருக்கும். ஆமா, வெயிட் அப்படியே தூக்கி கீழே அப்படியே வச்சுலாம். 2 ஜாயின் 3 தான் இருக்கு. இதை 3 ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணியாச்சா? ஆமா, நீங்க 2 எடுத்து வை, அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அப்படியே க்ரோ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெயின் செல்ல வச்சா மூவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தள்ளுனா அழகா தள்ளிக்கலாம். வந்து தூக்கி வச்சிட்டு இப்போ ஒரு செடியே நவுத்தனா இது அசைக்கவே முடியல. ஆனா க்ரோ பேக்னா அழகா நவுத்திக்கலாம். அழகா இந்த இடம் கழுத்தெல்லாம் பெருக்கலாம், அதுக்கெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. சங்கீதா அத்திப்பழம் எப்ப சங்கீதா பழுக்கா? இன்னும் பெருசாகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, எப்ப பழுக்குன்னு தெரியல. அதே மாதிரி அந்த தர்பூசணி வீணா போதான்னு தெரியல. அது எப்ப பழுக்குன்னு தெரியல பேபி. பறிச்சிடலாம், எனக்கு தெரிஞ்சு பறிச்சா வீணா போயிடும். நல்லா இவ்வளவு பெருசா இருந்துச்சு, கீழே போய் பழுக்கலனாலும் ஏதாவது ரெசிபி செஞ்சிடலாம் காய வச்சு. தர்பூசணி காயெல்லாம் ஒரு ரெசிபியும் பண்ண முடியாதுன்னா அப்படியே பச்சை ஜூஸ் போட்டு குடிச்சிடு, சக்கரை போட்டு குடிச்சிடலாம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ்,
எல்லா செடிக்குமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்த மண்ணு குறைஞ்சிருச்சு. அப்படியே குறையுது இல்ல? ஆமா, அடிஷனலா மண்ணு சேர்த்து கொஞ்சம் உரமும் செம்மண்ணும் கலந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லா செடிக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா கொட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதுளை செடிலாம் வேறே தெரிய ஆரம்பிச்சிச்சு பேபி. ஆமா, அதனால அதெல்லாம் மண்ணு கொட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க பப்ளி மாஸ் பூ பூத்து அழகா பிஞ்சு தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பப்ளி மாஸ் செடிலாம் பூ பூக்குமா வளருமா நினைச்சேன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. அப்படியே கொத்து கொத்தா கொழுந்து விட்டு அழகா பூ வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 பூ. கலாக்கா செடி. கலாக்கா செடி இப்ப வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வரப்போகுது இல்லையா? அப்ப காய் காய்க்குதான்னு பாக்கலாம். ஓகே, அடுத்த வருஷம் தான் காய்க்கும். அடுத்த வருஷம் தான் காய்க்கும். ஆமா, சரி, அடுத்த வருஷமா காய்க்கிட்டோம். நேரம் வச்சுக்கிறேன். வச்சாச்சு, அவ்வளவுதான். மண்ணு தள்ளிடு. ஓகே, தண்ணி செடியில கவர்ல இருக்கும்போது தண்ணி ஊத்தனா அது சீக்கிரமா காஞ்சி போகுது. காஞ்சி போகுது. எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திருச்சீங்கதா. புதுசா நட்ட செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்தி. திராட்சை கொடிக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்ப நம்ம ஆஃப்டர்நூன் டைம்ல தான், ஆஃப்டர்நூன் கரெக்டா 10 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். காலையில தான் இருந்தாலும் வெயில் அடிச்சாலும் தண்ணி ஊத்துறோம். ஏன்னா நட்ட உடனே தண்ணி ஊத்தணும். மத்த டைம்ல காலையில ஈவினிங் தண்ணி ஊத்துனா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் காலையில நல்ல வெயில், மண்டே பொறந்து காயுது. ஆமா, இப்ப திராட்சை கண்ணு நட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க திராட்சை கண்ணு கட்டி விடலாமா? கொடியா இது மேல ஏறும். எங்கேயாவது கட்டி விடலாம். இது பந்தல் போடணும் சீக்கிரமா. திராட்சை பந்தலா? பாவு கழிப்பு பக்கத்துல வச்சு பந்தல் போட்டுடலாம். பந்தல் ரெடி பண்ணு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துல என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.